சேலம் மாவட்டம் ஓமலூர் நீதிமன்ற வாசலில் அமர்ந்து மாற்றுத்திறனாளியான சிக்கந்தர் என்பவர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் லாட்டரி விற்பதாக கூறி காவல்துறையினர் இவர் மீது அடிக்கடி வழக்கு பதிவு செய்வதாகவும் மேலும் அபராதம் கட்ட பணம் கேட்பதாகவும் வேதனை தெரிவித்து காவல்துறையை கண்டித்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக வேதனை தெரிவித்து பேட்டியளித்துள்ளார். 23 ஃபைனை கட்டுறேன், ஃபைனை கட்டிவிட்டு அப்புறமேட்டு விட்டாங்களா. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு நேற்று ஃபோன் பண்ணி என்னங்கிறாரு, எஸ்ஐ பேர் வந்து மோகன் சொல்லி இந்த மாதிரி உன் மேலே ஃபைனு லாட்ரி கேஸ் இருக்குது பண்ணி காலையில் 10 மணிக்கு போய் ஃபைன் கட்ட அப்படின்னாங்க. என்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை. அந்த ராமாயணம்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. காலையில் கொண்டு போய் ஃபைனை கட்டு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எந்த ஃபைன் கட்டுறது என்கிட்ட பணம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு எந்த வேலையும் இல்லை சார். நானும் 20-21 வருஷமாக பதிவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த வேலையோ இப்போ இல்லை. ஏதோ என் வீட்டுக்காரம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நான் காப்பாற்றிட்டு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் கஷ்டத்துக்கு தான் நான் இந்த சீட்டை எழுதினேன். இல்லைன்னா நான் எழுதிடவே மாட்டேன். நிஜமாக ஏன்னா ஃபைன் கட்டுங்கிறாங்க. நான் கோர்ட்டுக்கு ஃபைன் எப்படி கட்டணும்? பிச்சை எடுத்து தான் நான் கட்டணும். அதுதான் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு கட்டுறதுக்கு என்கிட்ட நிதி இல்லைங்க. இந்த நீதி கேட்குறேன், எனக்கு நிதி வேணுங்கிறாங்க. நிதி கட்டினா தான் நீதி கிடைக்குங்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் பிச்சை தானே எடுத்தாகணும். இல்லாதவன் சொல்லுவோம் பார்க்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.